ஹாய் ஆல். இந்த மாடிக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை, ஹனிபீ எல்லாம் வரதுக்காக தான் நம்ம நிறைய பிளான்ட்ஸ் வைக்கிறோம். அது ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வைக்கிறோம். ஏன்னா ரோஸு, சாமந்தி பூ, காஸ்மோஸ், காசித்தும்பை, சங்குப்பூ இந்த பூவெல்லாம் இருக்கும்போது நிறைய ஹனிபீஸ் வரும். ஹனிபீஸோ இல்லை பட்டர்ஃப்ளையோ வரதுனால மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால நிறைய காய்கறி கிடைக்கும். அப்படி தான் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற அவரைக்காய் செடியில் பூவே வைக்காமல் இருந்த அவரைக்காய் செடி அது. அதில் வந்து பூ வச்சு இப்போ பூ எல்லாமே காயாக மாறினது இந்த பட்டர்ஃப்ளை ஹனிபீனால தான். இந்த இலந்தப்பழ செடியில் பார்த்திங்கன்னா பிழைக்கவே பிழைக்காதுன்னு சொல்லி கொடுத்த செடி அது. அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உரம் எல்லாமே போட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு செடி வந்து நல்லா வருன்றதுக்கு அந்த செடி தான் ப்ரூஃபு. ஏன்னா அது ஃபஸ்ட்டு வந்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து இருக்க ஸ்டேஜையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் செடியில் பூ வச்சிடுச்சு. மிளகா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவரைக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ 1/2 கிலோவுக்கு மேலே காய்ச்சிது. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு 3/4 கிலோ கிட்ட பறிச்சோம். பட் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல தீபாவளி டைம்ன்றதுனால. இப்போ வந்து நேற்று 1/2 கிலோ கிட்ட பறிச்சோம். மிளகா கிடச்சிது. டெய்லியுமே தேவைக்கான பூ கிடைச்சிடும். இந்த செரி செடி இருக்குல்ல, அதில் வந்து என்னென்னா இன்னும் செடி தான் வளர்ந்து போகுது. பூவெல்லாம் எதுவும் வைக்கல. என்னன்னு தெரியல. ஏதாவது சத்து குறைபாடா என்னான்னு தெரியல. பட் உரம்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது. நேற்று ரோஸ் கட் பண்ணும்போது மிச்சம் இருந்த கிளைய வந்து நட்டு வச்சேன். அது வந்து மழை பெய்யும் இல்லைன்னா தண்ணி ஊற்றுவேன்ல, அதில் வந்து கண்டிப்பாக அதில் வேர் வரும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மறிக்கொழுந்து வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு உடச்சி கடையிலேருந்து வாங்கிட்டு வரதையே நெட்டு வச்சிங்கன்னா கூட வரும். மறிக்கொழுந்து, மரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு நெட்டு வச்சாலே சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி இன்சுலின் பிளான்ட்டு இந்த ஒரே ஒரு லீஃப் எடுத்து நட்டு வச்சிங்கனாலே அதில் மேலே மேலே குட்டி குட்டி லீஃப் வந்து ஒரு பிளான்ட் உருவாகிடும். அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட்ஸ்லாம். இதெல்லாம் வந்து இப்போ இதை ரீபாட் பண்ணி நிறையா இதுவாக வச்சுருக்கேன். நான் அதுக்கு போடுறதெல்லாம் இந்த இலை தழை, மரத்தோட இலை தழை, அரிசி வாஷ் பண்ண தண்ணி, அப்புறம் வந்து மண்புழு உரம் மந்த்லி ஒன்ஸாவது கொடுப்பேன். அரிசி வாஷ் பண்ண தண்ணியை ஒரு குடத்துல சேமிச்சுக்கிட்டே வந்து வீக்லி ஒன்ஸு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது. அதே மாதிரி காய்கறி தோல் வேஸ்ட்டு, சாம்பார், ரசம் எது மீந்தாலும் அந்த அரிசி வாஷ் பண்ண தண்ணியிலே நான் ஊற்றி ஒரு குடம் ஆன உடனே அதை 2 குடமாக டைலூட் பண்ணி எல்லா செடிக்கும் கொடுக்கறது தான். இதுதான். வேறு எக்ஸ்ட்ராவாக பூ பூக்கணுன்னு டிஏபி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் நான் கொடுத்ததே கிடையாது. அது என்னன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இது பாருங்கள் பெங்களூர் ரோஸு. இது 2வது செட்டு. வாங்கிட்டு வந்தபோது 2 பூ பூத்துதா. இது 2வது செட்டு. 4 மொக்கு வச்சுருக்கு. 4 மொக்கும் வந்து 2 பூ வந்து நேற்று ஒரு பூ, இன்றைக்கி ஒரு பூ கட் பண்ணிட்டேன். இன்னும் 2 மொக்கு இருக்குது, ஒரு பூ இருக்குது. இதை கட் பண்ணதுக்கப்புறமும் திரும்பியும் இது வரும். ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற உரம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மீந்து போன சாம்பார், ரசம் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் கொட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி கொட்டாமல் இந்த அரிசி வாஷ் பண்ண தண்ணியிலே ஒரு குடம் ஆயிடுச்சா, ஒரு வாரம் ஆயிடுச்சா, தண்ணி புளிச்சிருக்கும், அது கூட 2 குடம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி செடிக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், சூப்பராக வரும். எங்கள் வீட்டு வெத்தலை கொடி பாருங்கள், சந்தில் வச்சுருக்கோம், செம்மையாக வந்திருக்கு. இது வந்து சந்தன முல்லை செடி. இது பூமியிலேருந்து வருது. நிறைய சீசனுக்கு நிறைய பூ பூக்கும். அதே மாதிரி முல்லையும் சீசனுக்கு நிறைய பூ பூக்கும். வெத்தலையும் செமையாக வளர்ந்து கிடக்குது. பூஜைக்கு எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் நெய்பர்ஸு, எங்களுக்கு தேவையான நாங்கள் எல்லாருமே எடுத்துப்போம். அந்தளவுக்கு வெத்தலை வளர்ந்துருக்கு. அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பிளான்ட்டு மெயின்டெனன்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் உரம், அரிசி வாஷ் பண்ண தண்ணி போடுங்க. தேங்க்யூ.